10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடிச்சு முடிச்சாவிட்ட தெரிஞ்சிடுவோம். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல் நாங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி 4 மாதம் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணாரு, ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும், அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவிரதம் போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார். கட்சிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான், என் பிள்ளைய பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க, பண்ண பிறகு நான் பார்க்குறேன் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு. அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் கேஸ் ஷர்ட் போட்டு காயம் உடம்புல காயம் இதெல்லாம் அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புறாரு. மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னார். அப்போ தலைவர் பண்ண தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 1 வருஷம் கரெக்டாக 1 இயர் தான். 1 இயர் இவ்வளோ இருக்குதுங்க. அவன் 1 இயர் தான். வெளியில் வந்த பிறகு நாங்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க. அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் பதிவாயிருக்கு. நான் 89 ஜெயிச்சு உள்ளே போகும்போது தலைவர் சிஎம் இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளியில். இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன். இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் படிக்கும் போதே வந்துருச்சா? படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இந்த ராக்கெட்ரிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த ராக்கெட்ரி நம்ம பண்ணுவோம்னோ நம்ம முன்னேறும் அதெல்லாம் அதை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன். பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணேன், கால்டெக்லையும் அப்ளை பண்ணேன். 2லேயும் அட்மிஷன் கிடைச்சது. வந்துருச்சு. போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். 6 days ஆர் நம்பர். டாக்டர் சொல்லிட்டாரு, எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, நீ போன உடனே கூட அவர் செத்து போயிடலாம் அப்படின்னாரு. நான் பயந்து போய் உட்காந்துட்டேன். அந்த வருஷம் கட் பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணேன். அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்காக மீட்டிங் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு பிறகு. நானும் அதுக்கடுத்து ஐஎஸ்ஆர்ல ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போதே நான் வந்து ஆடிட்டோரியல் கான்டெஸ்ட்டில் கலந்துருக்கேன். 63-64 காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்காரு. அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன். அண்ணா பார்த்தது அப்போ? ஆமாம், அப்போ தான் பார்க்குறேன். ஹிந்தி எதிர்ப்பு நீங்களே போனீங்களா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது. கோயம்புத்தூர் மதுக்கரை. நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில். கோயம்புத்தூர் ரைட் பண்ணி அது கையை மீறி போயிடுச்சு. நாங்கள் எதுவுமே வன்முறையில் ஈடுபடுறவங்க நாங்கள் அதுக்கு போகவே இல்லை. ஆர்மி வச்சு அவங்க இவ்வளோ மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான். அது எத்தனை பேர் இறந்தாங்க? ஆமாம், 300 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் வெளியில் சொன்னது வந்து 10 பேர், 22 பேர் சொன்னாங்க. இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது. இருக்கக்கூடிய தலைவர்களையே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். அண்ணா மீது வந்து உங்களை எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். நாகர்கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்குது. மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும்.